நான் தல ஜான் ஜபராஜ பிடிச்சி ஜெயில போட்டுக்கிறாங்க போல. நான் பாத்துனுக்கிற, அதான் பாத்துனுக்கிறியா? நீயும் சொல்லிட்டியா? நான் செய்யாதியா சொல்லிட்டாங்க, செஞ்சதுதானே சொல்லிருக்கிறேன். ப்ரோ நீங்க பாத்தீங்களா அவர் செஞ்சத? இல்ல ப்ரோ, டிவில நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க, செய்யாதியா சொல்றாங்க. சரிதான் ப்ரோ, பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்குது ப்ரோ. ஒரு விபச்சாரி ஸ்திரீய விபச்சாரம் செய்தாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த விபச்சாரி ஸ்திரீய தண்டனை கொடுக்க சொல்லி கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, இனி பாவம் செய்யாத இரு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உங்களில் யாராச்சும் ஒருத்தன் பாவம் செய்யாத ஒருத்தன் தான் அந்த விபச்சாரி ஸ்திரீ மேல கல் ஏறி அப்படின்னு சொல்லுவாரு. ஒருத்தனால கூட ஏறி முடியாது ப்ரோ, அப்படிதான் சொல்ல வரேன். இங்க யாரும் பாவம் செய்யாத ஆளு கிடையாது, சரிங்களா? அதனால இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, நியாயம் இருக்கிறது நம்ம ஆளு கிடையாது, நியாயம் இருக்கிறது அவருடையது. அதனால உங்களால முடிஞ்சா ஜான் ஜபராஜுக்காக பிரேயர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க. நீங்க பண்றது அவர் மேல அடிக்கிற கல்லடி கிடையாது, நம்ம கிறிஸ்துவத்து மேல அடிக்கிற கல்லடி. நம்ம கிறிஸ்தவர்களே அவரை பத்தி தப்பா பேசினா மற்றவங்க அவர் என்ன நினைப்பாங்க? இதுக்காக ஜெபிச்சுக்கோங்க. அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஒருத்தவங்களை பத்தி தெரியாம அவங்கள பத்தி அவதூறா யாரும் பேசிடாதீங்க.